GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். உத்தரப்பிரதேச மாநிலம் பதாவுன் மாவட்டத்தில் உள்ள 28 வயது இளம்பெண் பிங்கி சர்மா கிருஷ்ணரின் சிலையை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி விருந்தாவனத்தில் உள்ள பாங்கே பிகாரி கோவிலுக்கு அருகே பாரம்பரிய இந்து முறைப்படி இந்த திருமணம் நடைபெற்றது. முதுகலை பட்டப்படிப்பை முடித்துள்ள பிங்கிக்கு அவரது பெற்றோர்கள் நீண்ட காலமாகவே மாப்பிள்ளை பார்த்து வந்துள்ளனர். ஆனால் வரும் மாப்பிள்ளைகளை எல்லாம் பிங்கி ஏற்காமல் தட்டி கழித்து வந்துள்ளார். மேலும் எனக்கு திருமணமாக வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு முன்பு விருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு பிங்கி சென்றபோது அவர் மீது மோதிரம் விழுந்துள்ளது. மேலும் அவருக்கு அப்போது இருந்த காய்ச்சலும் குணமாகி இருக்கிறது. அதன் பின் பிரசாதமாக கிடைத்த தங்க மோதிரத்தை கிருஷ்ணரின் ஏற்பாக கருதிய அவர் தன்னை மீரா என்று அழைத்துக் கொண்டு கிருஷ்ணருடன் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். திருமணம் மிகவும் விமர்சையாக நடந்தது. பிங்கியின் வீடு மணப்பெண் வீடு போல அலங்கரிக்கப்பட்டது. கிருஷ்ணர் சிலை மணமகனாக மஞ்சள் மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்டு 125 பேருடன் மணமகன் மணமகளின் வீட்டிற்கு சீர்வரிசையுடன் வரும் ஊர்வலமும் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் சிவப்பு லெஹங்கா உடையில் தயாரான பிங்கி கிருஷ்ணர் சிலையுடன் மாலை மாற்றிக்கொண்டார். சிந்தூரிடுதல், மணமேடையை வலம் வருதல் உள்ளிட்ட அனைத்து சடங்குகளும் பூரணமாக நடந்தேறின. பக்தி நடனங்களுக்கு பிறகு கிராம மக்களுக்கு கல்யாண விருந்து பரிமாறப்பட்டது. பிங்கியின் தந்தை சுரேஷ் சந்திர சர்மா மகளின் முடிவு ஆரம்பத்தில் கடினமாக தெரிந்தது. ஆனால் அவரது பக்தி உண்மையானது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டோம் என்றார். திருமணத்திற்கு பிறகு கிருஷ்ணர் கோவிலிலேயே வழிபாடு, தியானம், ஆன்மீக சேவைகள் ஈடுபட்டு வரும் பிங்கி என் வாழ்க்கை இனி கிருஷ்ணருக்கே என கூறியுள்ளார். கிராம மக்கள் பிங்கியை மீரா என்று அழைத்து வணங்குகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.